வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர ஜூன் 1 வந்து நம்மளுக்கு மந்த்லி ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இதில் நிறைய பேர் கேட்கக்கூடியது, ஏன் சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து குறைக்கலாம்ல அப்படின்னு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் வந்து மினிமம் பீப்புள்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஒரு மாதத்துக்கு என்னுடைய கிளாஸஸில் வந்து அதிகபட்சம் நான் போனாலே 10 பேர்த்துக்கு மேலே போக மாட்டேன். ஏன் அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும். நிறைய பேர்கிட்ட போகும்போது நிறைய பேர்த்துக்கு நான் டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போகலாம். ஒரு கிளாஸஸில் நீங்கள் எப்பவுமே ஒரு குறைந்தபட்சம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குவாலிட்டியாக நான் கொடுக்க முடியும். குவாலிட்டியாக அவங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்மியானதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மந்த்துக்குமே எடுத்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் ஒரு 6 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 4 பேர் 4 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் இன்னைக்கு எந்த மாதிரி மொமெண்டம் நடந்திருக்கு, நாளைக்கு ஜீரோ ஹீரோ எப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மொமெண்டம் எடுத்துட்டிங்கன்னா, நேற்றுக்கு நம்ம 3 லெவல்ஸ், அதாவது 3 ஸ்ட்ராடல் பார்த்துருந்தோம். 25,000 ஸ்ட்ராடல் அண்ட் 24,900 ஸ்ட்ராடல் வேல்யூ படி அண்ட் 24,800 ஸ்ட்ராடல் பார்த்துருந்தோம். அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள, கரெக்டுங்களா? அப்போ இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள தான் ஸ்ட்ராடல். அப்போ நம்ம என்ன முன்னாடியே நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லிட்டு வரோம், எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னா அந்த ஸ்ட்ராடலுக்கு மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட். அப்போ 25,000க்கும் 24,950, அப்போ 24,950, 24,850, 24,750 அண்ட் 25,050. இப்போ 24,850 ஓப்பனுக்கு கீழே, அப்போ 800 ஸ்ட்ராடலுக்கு ஆக்ட் ஆகுறாங்க. இதுவே 850க்கு மேலே நின்றிருந்தால் 950 வரைக்கும் ரீச் பண்ணி 900 ஸ்ட்ராடலுக்கு ஆக்ட் ஆகிருப்பாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 850 ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின், 750 ரீச், அதுக்கு கீழே போகலை. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்தும் போகலை. இந்த விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு முற்பட்டாலும் மேலே ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு பிடி இருந்துச்சுன்னா மார்க்கெட் போகவே முடியாது. இப்போ இதே சேம் திங் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆச்சு. எங்கே 25,000 ஸ்ட்ராடல் இருந்தது அந்த டே க்ளோசிங்கில் இருந்தது, அதாவது 26ஆம் தேதி க்ளோசிங்கில் நம்மளுக்கு 25,000 ஸ்ட்ராடல் இருந்தது. ஆனால் அடுத்த நாள் எங்கே ஓப்பன் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் எஸ்டர்டே லோவே பிரேக் பண்ணி டக்குன்னு கீழே வந்தனால அந்த ஸ்ட்ராடலில் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராடலில் ஒன்று பிரேக் பண்ணி ஓப்பன்லேயே பிரேக் பண்ணணும், இல்லை இன்ட்ராடேலே பிரேக் பண்ணால் மட்டுமே தான் அடுத்து அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயம் டேபிளில் மாறணும். அது ஒரு ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரே இடத்துல சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய 2 செல்லிங் வந்து தள்ளி போகணும். ஒரு ஸ்ட்ராங்கிளாக மாறுச்சு அப்படின்னா தான் மார்க்கெட்டோட மொமெண்டம்ன்றது வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா 24,800 சேம் அதே ஸ்ட்ராடல் தான் இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராடல் இருந்துச்சு அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லெவல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ராடலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு 0 to ஹீரோன்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இதில் வந்து யாருக்கிட்ட மேக்ஸிமம் நெருக்கி இந்த இடத்துல ஸ்ட்ராடல் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ராடல் 24,800 முடிச்சால்தான் இது எல்லாமே 0. சரிங்களா? அப்போ 750 முடிச்சா 800 புட் ஆப்ஷன் மட்டும் ஒரு 50 ரூபா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே ப்ரீவியஸ் க்ளோஸில் 750 நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சா 800 புட் ஆப்ஷன் 50 ரூபா இருக்கணும். சரிங்களா? அப்போ 800 கால் ஆப்ஷன் 0ல் இருக்கணும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே முடிக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 0. அப்போ 750 முடிச்சா 750 காலும் 0, 750 புட்டும் 0. சரிங்களா? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த 0 to ஹீரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேது அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்மளுடைய ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத. அதனுடைய வீடியோவோட லிங்க் வந்து இந்த எண்டிலே கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க 0 to ஹீரோனா எப்படி நடக்குது, அப்போ எந்த இடத்துல போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு. அண்ட் ரெண்டாவது நம்மளுக்கு ஐவி. இப்போ ஐவி வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இப்போ இன்னைக்கு க்ளோசிங் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன லெவல்ஸில் இருக்காங்க,
ஓப்பன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிறத விட அடுத்து ஒரு லெவல்ஸ் ஒரு ரேஞ்சை கட் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகுறாங்களா, இல்லை ஓப்பன் மார்க்கெட்லேயே சேஞ்ச் ஆகுதா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்லேயே சேஞ்ச் ஆகுதா, இல்லை ஐவி வந்து மார்க்கெட் மாதிரி ஒரு ஐவியும் ஹை வால்குலேட்டில் இருக்கா, ஒரு ஐவி ஒரு 10க்கு ஒரு 15க்கு போய் திருப்பி 10க்கு வந்து திருப்பி 13க்கு போகிறாங்களா, இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு பக்கம் ரேஞ்சை கட் பண்ணி போகிறாங்கன்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இந்த ஜீரோ ஹீரோவில் எல்லாரும் பண்ணக்கூடிய சரியான விஷயமும் தான், தவறான விஷயமா தான். சரியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிடுறாங்க ஒரு 2 காலுக்கு மேலே, ஓகே ரைட். அப்போ ஒரு ஸ்ட்ராடில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு பக்கம் மொமெண்டம் இருக்க போகுதுன்னு வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எந்த ஒரு என்ட்ரிக்குமே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 2 ப்ரீமியம் 10 ரூபா போட்டு வாங்குறீங்கன்னா 2 பேரும் சேர்த்து அப்போ 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ அந்த ப்ரீமியம் என்ன ஆகணும், ப்ரீமியம் ஒரு 100 ரூபாய்க்கு போனால் நான் எக்ஸிட் ஆகுறேன், இல்லை 2 பேரும் சேர்த்து நான் 20 ரூபாய்க்கு வாங்கினது 10 ரூபாய்க்கு வந்து நான் எக்ஸிட் ஆகுறேன். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து செட் பண்ணணும் இதுக்குள்ள. சரிங்களா, எதுவுமே எந்த டேட்டாவுமே இல்லாமல் கேட்டால் ஆமாம், டேட்டாவே நீங்கள் பார்க்கலைனாலும் இந்த ரூல்ஸுக்கு நீங்கள் ஆப்ட் ஆகணும். ஆப்ட் ஆனால் மட்டுமே தான் ஒரு ஒரு என்ட்ரியை நீங்கள் எவ்வளோ ரூல் கரெக்டாக பேசிஸில் எடுக்கிறீங்க, கண்ட்ரோல்டாக எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அட் த சேம் டைம் மார்னிங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேயில் தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. இல்லை நான் அந்த ப்ராஃபிட் வந்து ரிஸ்க்காக எடுத்து ஈவினிங் 0 to 0 போடுறேன், இன்னும் பெருசாக கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த எக்ஸ்பைரி டேயில் மட்டும் அக்கௌண்ட் நிறையா காலி ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு அக்கௌண்ட் காலி ஆகுற டேவே இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச கேபிட்டலையும் ஃபுல்லாக போக வைக்கிற நாள் அப்படின்றது இந்த எக்ஸ்பைரி டே தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராடில் இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ராடிலுக்கு உட்பட்டே நாளைக்கு மார்க்கெட் அமைஞ்சிருச்சு, இல்லை ஓப்பன் ஆனோடனே திருப்பி அந்த ஸ்ட்ராடில் தேடி ஓடி வர்றாங்கன்னா இந்த மொமெண்டம் தான் ஜீரோ ஹீரோவாக இருக்கும். இங்கே போய் சைட் பேஸில் போக ஆரம்பிச்சாங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு 750 முடிச்சிருந்தால் ஷார்ட் ஆன் எட்ஜ்ன்றது 700 to 800னா 750 தான் முடிச்சுக்கிறாங்க. ஒய்டஸ்ட் எட்ஜை நம்ம என்ன சொல்கிறோம், 24,500 to 25,000, 24,750 இந்த லெவலில் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த 24,750க்கு கீழே இன்னைக்கு போகலை, ஸ்ட்ராடலுடைய அந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்கு கீழேயும் போகலை. அப்போ இந்த 750 அப்படின்றது நாளைக்கு ரொம்ப குரூஷியலான லெவலாக இருக்கும். இதுக்கு கீழே இருந்தால் அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் எப்படி, இந்த வீக்கில் ஒரு லோ வச்சுருப்பாங்க இல்லையா 24,704, ஸோ அதுக்கு அடுத்து நியூ லோ இன்னும் ஜென்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த 704க்கு கீழே ஒரு நியூ லோ வச்சுட்டு அகைன் திருப்பி உள்ளே வர்றாங்களா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அப்போ 800 ஸ்ட்ராடில் அடிப்படையில் எடுத்திருந்தால் 896, 24,896 அண்ட் 24,670. சரிங்களா, இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச். இந்த ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சில் எப்படி இருக்காங்க, இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒய்டஸ்ட் ரேஞ்ச், அந்த ஒய்டஸ்ட் ரேஞ்சில் எப்படி இருக்காங்க, ஒய்டஸ்ட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா எக்ஸ்பைரி டேயில். அப்போ 24,500 இந்த வீக்கில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது, 24,500 இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்களா, ரீச் பண்ணணும்னா 24,600 புட் ஆப்ஷன் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றாங்க, ஸோ அவங்க ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்களா, இல்லை இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் வச்சு புட் ஆப்ஷன் வச்சு 600ஓட அப்படி திருப்ப போகிறாங்களா, இதெல்லாமே லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, டேபிள் வந்து ஒரு ரேஞ்சை கட் பண்ணி போய் நின்னதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா, அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கில் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஐவி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஓவரால் அன்றைக்கி ஈவினிங் எடுத்துக்கோங்க, டோட்டலாக ஐவி ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. புட் சைடு மட்டும் கொஞ்சம் இருக்காங்க, கால் சைடு டோட்டலாக ட்ராப் அவுட். 24,750 முடித்த மார்க்கெட் புட் ஆப்ஷனில் 26 பாயிண்ட்டை காணும், கால் ஆப்ஷனில் 137 பாயிண்ட்டை காணும். அப்போ நேற்று நம்ம எவ்வளோ சொன்னால் 369 பாயிண்ட் இருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ இருக்காங்க 107, 104, எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட அப்போ ஒரு 211 தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு 369ல் 211 போணுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே இருக்குது அந்த கரைஞ்சல், இவ்வளவு தான் கரைச்சிருக்காங்க இன்றைக்கி. அப்போ நாளைக்கு இந்த 100, 100, 200 இதையுமே இன்னும் கரைக்கணும். இந்த 211 பாயிண்ட் நாளைக்கு ஜீரோ ஆகணும். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கிளுடைய ரேஞ்சை தாண்டி ஓப்பன் ஆகணும், அதாவது மேலே 50 கீழே 50 வச்சுன்னா 850 ஆர் 750 தாண்டி ஓப்பன் ஆகணும். மேலே ஓப்பன் ஆகிட்டா ஓப்பனுக்கு மேலே நிற்கணும், கீழே ஓப்பன் ஆகிட்டா ஓப்பனுக்கு கீழே நிற்கணும். அப்படி நின்னும் அதுக்கப்புறம் எஸ்டர்டே லோ, இந்த வீக்கில் கரண்ட்டில் வச்ச லோ, இதெல்லாம் தாண்டி நின்னால் மட்டும்தான் கீழே, அல்லது கீழே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் எட்ஜ் 670.
அப்போ அதிலே நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு 130 ப்ளஸ் 96 131 96னா கிட்டத்தட்ட 227. அதில் மைனஸ் பண்ணிக்கிங்க. வைடஸ்ட் எட்ஜை கண்டுபிடிச்சுங்க. அதில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது அடுத்தது நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி காலைல கேட்டிருந்தீங்க. நான் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு 2-3 நாளாக நம்ம போடுறது இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டிலே மந்த்லி எக்ஸ்பைரி, அதுவும் ஹை வால்டிலிட்டி இருக்கும், ப்ரீமியத்துலேயும் ஹை வால்டிலிட்டி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம அதை. அதில் ஓவராலாக நெத்திக்கு வந்து 55,000 to 55,500 தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்குமே அங்கே தான் இருக்காங்க. 55,000 to 55,500 தான் இருக்குது. இப்போ 55,000 காலுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 500 கால்னா 55,763, 55,000 புட்டுக்கு 54,900. இவ்வளோ தான் ஷார்ட்டஸ்ட் எட்ஜ். சரிங்களா? அந்த ஷார்ட்டஸ்ட் எட்ஜு இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வைடஸ்ட் எட்ஜு 368. அப்போ 55,868 கீழே வந்து நம்மளுக்கு 54,600 சம்திங் வரும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பேங்க் நிஃப்டியுமே நம்மளுக்கு 0 கொடுக்கணும் அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்ட்ராங்கில் கடந்து நிற்கணும். அப்போ இதுக்கு இந்த ஸ்ட்ராங்கில் கடந்து நின்னால் மட்டுமே தான் போவாங்க. ஆர்எல்ஸ் இதுக்கு நடுவில் வந்து இந்த 200 400 இப்போ பாருங்கள் 55 400 இந்த இடத்துல வர்றாங்க. ஸோ அந்த 55 400 ஸ்ட்ராடில் ஆகிட்டாங்க. 300 to 400 அப்படி முடித்தாலுமே ரேஞ்சை சுருக்கி முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி ஆகிறத விட பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் அப்படின்றது டிகே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இவங்கள்ட்ட கால் சைடு இம்ப்ளைட் வாலிடிட்டி அதிகமாக இருக்குது. புட் சைடு அவங்களோட ஒரு 2 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஓவரால் நம்மளுக்கு ஏடிஎம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 440 பாயிண்ட்டை காணும். சரியான டிகே பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான். இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், செல்லருக்கு உள்ள அட்வான்டேஜே இதுதான். நிறைய பேர் இதை வந்து சரியாக இந்த மாதிரி ஒரு கோணத்தில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு செல்லருக்கு மினிமம் ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு ஒரு 2 lakh தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த 2 lakhக்கு ஒரு கால் ஆப்ஷன் இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் எடுத்துங்க. ஓப்பனிங்கில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு ஸோ அது டிகே ஆகிற வரைக்கும், மார்க்கெட் திருப்பி ஓப்பனை பிரேக் பண்ணாத வரைக்கும் அவர் வந்து கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ப்ராஃபிட்ன்றது ப்ரைஸ் வந்து மேலே கீழே ஏறி ஒரு ப்ரைஸ் அவர் செல் பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் மேலே ஏறி கீழே இங்கே கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஸோ அவருக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு அப்படின்றது டைமிங் ஆகும். அவர் அந்த ப்ரீமியத்தை ஹோல்டு பண்ணுறது, செல் பண்ணி ஹோல்டு பண்ணுறது அவருக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? அப்போ அவர் ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் வந்து செயல்படாமல் தான் இருப்பார் ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு. ஆனால் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் புக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடை உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் விஷயம். செல்லர் வந்து செல் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்துருப்பார். மார்க்கெட்டில் யாருக்கு பணம்? பொறுமை இருக்கிறவங்களுக்கு தான் பணம். பையர் என்ன பண்ணுவார்? அடுத்த 5 to 10 பாயிண்ட் உடனே புக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடை உடனே எடுப்பார். இப்போ தான் மார்க்கெட் ஒரு ட்ரேடு கொடுத்துருக்காங்க, திருப்பி ஒரு ரேஞ்சை போய் முடிச்சுட்டு அங்கேருந்து தான் திருப்பி ரிவர்சல் பார்க்கணும்லாம் கிடையாது. இங்கேருந்து இங்கே மார்க்கெட் வந்து ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு தானே போகிறதுக்கு வாய்ப்புன்னா அதுக்குள்ளே நான் ஒரு ட்ரேட் எடுத்துறேன்னு எடுக்கும்போது தான் மாட்டிக்கிறது. இன்றைக்கி என்னையுமே எடுத்துக்கோங்க. காலையில் ஓப்பனில் 850 மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்தாச்சு. வேலை முடிஞ்சுது. ஈவினிங் வரைக்கும் விட்டாச்சு. ஒரு இப்போ இதுக்கு வந்து 50% நம்ம 750 புக் பண்ணிவிட்டு மீதி 50% விட்டாச்சு. அப்போ வேலையே கம்மி. அதில் செல்லர்ஸ்க்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கணுன்றதும் கிடையாது. அப்போ யார்? அவங்க தான் ரிலாக்ஸாக பணம் பண்ணுறது அவங்க தான். இந்த பையர்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப பையராக மாறி இருக்கும்போதுனா பையராக இருந்திருக்கோம் இல்லைங்களே. ஆனால் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான். எல்லா நேரமும் நம்ம பையருக்கான சான்ஸை வந்து தேடக்கூடாது. ஆனால் மோஸ்ட்லி இந்த கம்மியான கேபிட்டல் வச்சுருக்கவங்க எல்லாருமே எப்போவுமே கொஞ்சம் பரபரப்போட பையிங் சான்சஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி எதிர்பார்க்காதீங்க. 2 ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் வர்றதுக்கு, ஒரு ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இன்னொரு ரேஞ்சை சென்றடைகிறாங்க அப்படின்னா அங்கே வர்றதுக்கு அலோவ் பண்ணும். அதை விடுங்க. மார்க்கெட் வந்துடட்டும். வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அந்த இடத்துல டேட்டாஸ் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டாங்களா, ஓப்பன் ஆகிட்டு இதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். எடுத்தாலும் குறிப்பிட்ட ஒரு ஹெட்ஜோடு எடுக்கணும். அப்படி ஹெட்ஜோடு எடுக்கும்போது என்ன ஆகும்னா ரிவர்சல் ஆனாலும் பெரிய லாஸஸ் இருக்காது. முதல்ல ஃபஸ்ட்டு அந்த மென்டாலிட்டிக்கு வைங்க. நான் வந்து 4,000 ப்ராஃபிட் பண்ணுற வேண்டிய இடத்துல ஒரு 2,000 தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, பாதிக்கு பாதி பண்ணாலும் ஹெட்ஜோடு பண்ணும்போது கான்ஃபிடென்ட் அதிகமாகும் ஒரு கான்செப்ட் மேலே. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0 to ஹீரோ அதை விட கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.